நியூஸ் ஹவர்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சேகவா ஜெய்சங்கர். பிஜேபி தமிழ்நாட்டில் வளருதா இல்லையா? இந்த கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. வளருதுன்னு ஒரு தரப்பு, வளரல, அண்ணாமலை மட்டும்தான் வளர்ந்துட்டு வராரு, பிஜேபி வளரல அப்படின்னு ஒரு பேச்சு பரவலாக பேசப்படுது. உண்மையிலே பிஜேபி தமிழ்நாட்டில் வளருதா அப்படின்னு நம்ம ஒரு சின்ன ஒரு ஆய்வுன்னு சொல்லலாம். அல்லது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பார்வை நம்ம பார்த்தோம்னா, குறிப்பாக சமீபத்தில் நான் பார்க்குறேன் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் இல்லை, அது 1 வருடங்கள் இருக்கலாம். பல ஆளுமைகள் அடுத்தடுத்த நிலையில் மாறிக்கிட்டே இருக்கிறாங்க. குறிப்பாக பிஜேபியில் இருக்கிற ஐடி விங்கில் இருக்கிற நிர்மல் குமார் முதல் ஒரு ஒரு பிஜேபியிலேருந்து அதிமுக தாவறதில் முதல் ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டாருன்னு கூட சொல்ல முடியும். நம்ம அவ்வளோ பகிரங்கமாக ஒரு வலிமையாக இருந்தவர் ஐடி விங்கில், பிஜேபி ஐடி விங்கில் அண்ணாமலையோட விசுவாசின்னு கூட சொல்லப்பட்டது. அவர் அதிமுகவுக்கு அவருடைய முதல் அடி எடுத்து வச்சார். அவர் போன பிறகு என்ன கேட்டால், அடுத்தடுத்து நிலையில் சமீபத்தில் கூட அவரை நான் ஒரு இடத்துல சந்திக்கும் போது, ஒரு ஸ்டுடியோவில் சந்திக்கும் போது, என்ன சார் அடுத்தடுத்து மாற்றங்கள் இருக்கும் போல இருக்குது, பிஜேபியில் இருக்கவங்களாம் அதிமுகவில் மாறுவாங்க போல சொல்லி ஒரு கேள்வி கூட நான் சமீபத்தில் அவர்கிட்ட பேசுகிற மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்டது. இப்போ எனக்கு என்ன தெரியுதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ அடுத்த நிலையில் ஒரு நிர்மல்குமார் தான் இதை பண்ணுறாரா இல்லை யார் பண்ணுறாங்கன்னு தெரியல. பிஜேபியில் இருக்கிற பெரிய தலைவர்கள் ஒவ்வொருத்தராக குறிப்பிட்டு சொல்லக்கூடிய பிஜேபி ஆளுமை என்று சொல்லப்பட்டவர்கள்லாம் மாறிக்கிட்டே இருக்கிறாங்க. அதில் குறிப்பாக முதல்ல சொல்ல கேட்டால் காயத்ரி ரகுராம் ஏற்கனவே ஒரு அதிருப்தியில் இருந்தாலும் கூட, அண்ணாமலையோட இருந்தால் கூட அந்த கட்சியிலே இருந்துட்டு இருந்தாங்க. விமர்சனங்கள் வைக்கப்பட்டாலும் அந்த பிஜேபி தான் அவங்க சொல்லப்பட்டது, அவங்க இருந்தாங்க. இப்போ அவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா, அதிமுகவுக்கு எங்கே போவாங்க, எந்த கட்சிக்கு மாறுவாங்கன்னு என்ற கேள்வி அதிமுகவுக்கு அவங்க அவங்களுடைய கட்சியில் போய் அவங்க இணைஞ்சிட்டாங்க. எடப்பாடி அவர்கள் முன்னிலையில் அவங்க கட்சியில் இணைஞ்சிட்டாங்க. சரி, அடுத்தது யார் போவாங்க கேட்டால் பிஜேபியில் வலிமையான ஒரு சிறுபான்மை சமூகத்தை சார்ந்த அந்த அம்மா பாத்திமா அலி. அவங்க ரொம்ப ஆவேசமாக பேசக்கூடியவங்க, பிஜேபிக்கு ரொம்ப பக்கபலமாக இருந்தவங்க, சிறுபான்மை மக்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பிரதிநிதி மாதிரி அந்த கட்சியில் இருந்தவங்க. அவங்க திடீர்னு அதிமுகவுக்கு அவங்களுடைய பயணத்தை மேற்கொள்கிறாங்க. சரி, எடப்பாடி அவர்களையும் முன்னிலையில் இணைஞ்சிட்டாங்க. சரி, இதெல்லாம் தாண்டி ஒரு பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஆச்சரியப்படக்கூடிய ஒரு அந்த கட்சி இணைப்புன்னு பார்க்கும்போது, அதிமுக இணைஞ்சவங்க சமீபத்தில் பிஜேபி கௌதமி, நடிகை கௌதமி ஏற்கனவே பல்வேறு குற்றச்சாட்டுகள் பிஜேபி மேலே சொல்லிட்டு இருந்தாங்க. குறிப்பாக அவங்க நேருக்கு நேராக அவங்க நேரடியாக அவங்க ஏமாந்தது கிட்டத்தட்ட ஒரு அழகப்பன்றவர்கிட்ட 25 கோடி பணத்தை அவங்க ஏமாந்துட்டாங்க. 25 கோடி ஏமாந்தது மட்டும் இல்லை, 25 வருஷமாக அவங்க அந்த கட்சியில் இருந்திருக்கிறாங்க. அதுக்கு பலனாக அவங்க 25 கோடி மோசடியாக அவங்க ஏமாந்துட்டாங்க பணத்தை. அந்த கட்சியில் இருக்கிற முக்கிய நிர்வாகிகள் கிட்ட அவங்க ஏமாந்துட்டாங்கன்றது ஒரு தகவலாக நமக்கு பேசப்பட்டது கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு. இப்போ அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, அந்த கட்சியை விட்டு முற்றிலுமாக விலகி, பிஜேபியிலிருந்து விலகி 25 ஆண்டு காலம் தன்னுடைய அரசியல் வாழ்க்கை பயணத்தை அவங்க மாற்றி எடப்பாடியார் அவர்கள் தலைமையிலான அதிமுகவில் அவங்க இணைச்சிக்கிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா அடுத்த கட்ட நடவடிக்கை பார்த்தீங்கன்னா நான் தீவிரமாக செயல்படுவேன், இப்போது உள்ளதை விட முன்பை உள்ளதை விட மிக தீவிரமாக நான் கட்சி பணியாற்றுவேன்னு சொல்கிறாங்க. சரி, ஏன் இப்படியான ஒரு பார்த்தீங்கன்னா எல்லாரும் பார்த்தீங்கன்னா தாமரை மலரும் 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 சொல்லும் போது ஏன் தாமரை இப்படி ஆகிட்டு இருக்குது? தாமரை கட்சியில் இருக்கிறவங்க அத்தனை பேருமே ஏன் மாறிட்டு இருக்கிறாங்க? நாளைக்கு யார் மாறுவாங்க, இன்னைக்கு யார் மாறுவாங்கன்ற மாதிரி ஒரு நிலைப்பாடு எதனால் வருது அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அண்ணாமலையுடைய நடவடிக்கை தான். அவர் அவருடைய அருகில் உள்ளவர்கள் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அருகிலே செல்ல விடுறதில்லைன்ற ஒரு குற்றச்சாட்டம் இருக்குது. அடுத்தது பெண்களுக்கு போதிய அளவு பாதுகாப்பு இல்லை. பெண்களுக்கு சொத்தையும் பறிக்கிறாங்க, இல்லை அவங்களுடைய பார்த்தீங்கன்னா தவறான முறையில் அவங்க நடந்துக்கிறாங்க, அவங்களுடைய அணுகுமுறையில் தவறாக இருக்குது. அண்ணாமலை அவர்கள் சரியாக இருக்கிறார், அண்ணாமலை சுற்றியுள்ளவர்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அயோக்கியர்களாக இருக்கிறாங்க அப்படின்றது ஒரு பார்வையாக வைக்கப்படுது. அண்ணாமலை நல்லவர் தான், ஆனால் அண்ணாமலை சுற்றி இருக்கிற அத்தனை பேருமே பண மோசடி செய்யக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அதில் இருக்கிற குறிப்பாக அமர் பிரசாத் ரெட்டி பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணை தாக்கக்கூடிய அந்த ஒரு சமீபத்தில் ஏற்பட்ட அந்த வழக்கு கூட அவர் தேடப்பட்டு தலைமறைவாயிட்டார். அதுக்கப்புறம் முன்ஜாமீன் அப்ளை பண்ணிட்டு வீரவசனம் பேசுகிறாரு மீடியாலன்றது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா அண்ணாமலை சுற்றியுள்ளவர்களால் அண்ணாமலையோட பிஜேபி சரிவை நோக்கி நகருது. அதுவும் குறிப்பாக எலெக்ஷன் வேறு இப்போ இருக்குதுன்ற சூழ்நிலை. அப்போது இதை நம்ம பாஜக பார்த்தீங்கன்னா வளருதுன்றதை காட்டுறதுக்காகவும்
அல்லது வந்து பார்த்தீங்கன்னா வந்து யாரும் வந்து கட்சியை விட்டு விலகி போகிறோம் வலிமையாக தான் கட்சி இருக்குன்னு காட்டுறதுக்காகவும் அவர் என்ன பண்ணாருன்னா அண்ணாமலைன்னு கேட்டால் அதிமுகவில் ஏற்கனவே வந்து ரிட்டையர் ஆனவங்கலாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த பல்லு விழுந்தவங்க, கண்ணு தெரியாதவங்க, இவங்கெல்லாம் வந்து நான் சொல்றது வயதின் மூப்பின் அடிப்படையில் சொல்கிறேன். நான் கேலியோ கிண்டலோ பண்ணலை. வயதின் மூப்படைஞ்சவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் சொல்லப்போனால் சில பேர் கேலியும் கிண்டல் கூட சில பேர் பண்ணுறாங்க. நம்ம அதை சொல்லலாம் கூட வந்துன்னா சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவும் வந்து பார்த்தீங்கன்னா வருத்தமாக இருக்குது பார்க்கும்போது கேட்டிங்கன்னா அவங்களுக்கெல்லாம் கட்டாயமாக ஓய்வு தேவை, ரிட்டையர் ஆகணும். அவ்வளோ வயசானவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து முன்னாள் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள்ன்ற பேரில் வந்து அதிமுக வந்து கொண்டு வந்து கட்சியில் வந்து இவர் காட்டி ஏதோ கணக்கு காட்டுற விதமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து எங்ககிட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றுக் கட்சியிலேருந்து வந்துட்டாங்க, யாரெல்லாம் பிடிச்சி வந்திருக்காங்க அப்படின்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து வயதில் மூப்படைஞ்சவங்க, ரிட்டையர்டு பென்ஷன் வாங்கிட்டு இருக்கிறவங்க, எம்எல்ஏ பென்ஷன் வாங்கிட்டு இருக்கிறவங்க, எம்பி பென்ஷன் வாங்கிட்டு இருக்கிறவங்க கூட்டு வந்து கட்சியில் சேர்த்து இவங்களுக்கெல்லாம் சீட்டே கொடுத்தாருனா கூட வந்து இது ஏதோ நான் போகிற போக்கில் சொல்ல ஒருவேளை எம்பி சீட்டோட எம்எல்ஏ சீட்டை கொடுத்தா பை எலெக்ஷன் வரும், அடுத்த ஒரு 6 மாதத்துலேயே இல்லை 1 வருஷத்துலேயே பை எலெக்ஷன் வரும். அந்தளவுக்கு வயதில் மூப்படைஞ்சவங்க அவங்கள கூப்பிட்டு வந்து இவர் வந்து கட்சியை வளர்த்து தான் காட்டுறது வந்து கேட்டால் அகில இந்திய பாரதிய ஜனதா கட்சியோட தலைமையை வந்து இவர் ஏமாத்துறாரு அண்ணாமலை அப்படின்னு தான் காட்டுறது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபியில் இருக்கிற இன்னும் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற பிஜேபி இருக்கிற பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடுத்தடுத்த நாட்களில் வந்து ஏடிஎம்கேல வந்து அணி மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றது தான் ஒரு பார்வையாக இருக்குது. எது எப்படி இருந்தாலும் வந்து கேட்டால் மிகப்பெரிய ஆளுமைகளாக பார்க்கக்கூடிய வந்து கௌதமி போன்றவர்கள் வந்து இந்த கட்சியை விட்டு விலகி போனதுன்றது வந்து ரொம்ப ஆச்சரியமாக பார்க்கப்படுது. இன்னொரு பக்கம் அவங்க வந்து திமுகவுக்கு போகாமல் அதிமுக வந்தது காரணம் கேட்டால் அந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து மாற்று கருத்துள்ள கமலஹாசன் வந்து திமுக அணியில் இருக்கிறதுனால அவங்க ஒருவேளை அதிமுகவை தேர்வு செஞ்சுட்டாங்களான்ற ஒரு பார்வையும் இருக்குது. ஆனால் அவங்க வைக்கக்கூடிய விமர்சனங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிஜேபி மேலே தான் இருக்கும்ன்ற அந்த பார்வையை பார்க்கப்படுது. ஏன்னா நேரடியாகவே அவங்க வந்து ஒரு 25 கோடி ரூபாய் வந்து அவங்க வந்து பணம் மோசடி, அவங்க பணத்தை இழந்திருக்கிறதுனால கடுமையான பிரச்சாரங்களை வந்து எதிர்நோக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு பார்வையாக பார்க்கறது. மேலும் பலரும் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு கிடைச்ச தகவல் கூட பார்த்திங்கன்னா மேலும் சிறந்த ஒரு ஆளுமைகள் 2 ஆளுமைகள் வந்து பிஜேபி, அதை நம்ம முன்கூட்டியே சொல்ல முடியாது, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அணி மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றது தகவலாக இருக்குது. முக்கியமாக வந்து முக்கியமான ஒரு செய்தியாக கூட அது வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்படி இவர் வந்து பார்த்திங்கன்னா கட்சியை வளர்த்துட்டேன் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் வந்து கட்சியில் இருக்கிறவங்களாம் விலகி வந்து அதிமுகவுக்கு அணி மாறும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு விஷயம் தெளிவாக தெரிஞ்சு கேட்டால் அதிமுகவுக்கும் இன்னொரு பக்கம் கேட்டால் இவர் வந்து அதில் இருக்கிற வயசான ரிட்டையர் ஆனவங்கலாம் இது ஏடிஎம்கேல இருக்கிறவங்கலாம் கொண்டு வந்து இந்த கட்சியில் சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு விஷயம் தெளிவாக தெரியுது, இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபிக்கும் ஏடிஎம்கேக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணின்றது வாய்ப்பே இல்லைன்றது தெளிவாக தெரிய வருது. இல்லை இன்னொரு பார்வை என்னென்னா வந்து அண்ணாமலை தலைமையிலான பாஜக வந்து இன்னொரு மூவ் எடுக்கிறாங்க. அவங்க என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து 3வது இடத்தை நம்ம பிடிச்சாகணுன்ற அந்த நெருக்கடிக்கு வந்து அவங்க வந்து தள்ளப்பட்டிருக்கிறாங்க. அதுக்கான அகில இந்திய தலைமை ஏதேனும் உத்தரவு பிறப்பிச்சிருக்குமான்னு தெரியல. ஏன்னா ஏற்கனவே வந்து திமுக அதிமுகன்ற 2 கட்சிகளுக்கு ஒரு மாற்று வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழர் தான் இருக்கிறாங்க அவங்களுடைய வாக்கு சதவீத அடிப்படையில். அப்படி இருக்கும்போது இன்னும் வந்து கூட அவங்களுக்கு கூடுதலாக வந்து வாக்குகள் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. 7% வாக்கு வாங்கினவங்க 10% ஆகலாம், 15 கூட ஆகலான்ற அந்த பேச்சு இருக்கும்போது இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த 3வது இடத்தை வந்து நம்ம வந்து பிடிச்சாகணுன்ற அந்த சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா சில நெருக்கடிகள் வந்து நாம் தமிழருக்கு கொடுக்குறாங்களோன்ற அந்த சந்தேகம் வந்து வலுவாக இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து இவங்க நாம் தமிழருக்கும் தமிழ்நாடு பாஜகவுக்குள்ள அந்த வார்த்தை பிரயோகங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா இவர் வந்து நான் 30 லட்சம் சீமான் அவர்கள் வந்து 30 லட்சம் வாக்குகள் மேலே நீங்கள் வாங்கி காட்டுங்கன்னு சொல்லி சவால் விட்டதும் சரி, அதுக்கு அவர் வந்து 2024 உங்கள் கட்சியே இருக்காதுன்னு சொன்ன அந்த வார்த்தையாகட்டும், இந்த 2 சொல்லாடல்களும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது வலிமையாகி ஒருவேளை வந்து இந்த என்ஐஏ நாம் தமிழர் அந்த நிர்வாகிகள் மீதான அந்த என்ஐஏ நடவடிக்கை மற்றும் வந்து சின்னம் பறிக்கப்பட்ட விவகாரம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒருவேளை பிஜேபிக்கு பின்னணியில் இருக்குமோன்ற சந்தேகம் வந்து வலுவாக இருக்குது. எது எப்படி ஆகினாலும் கேட்டால் 3வது இப்போ வந்து உறுதியான முதல் இடம் 2வது இடம் என்று வந்து ஒரு உறுதியான நிலை, 3வது இடம் யாருக்குன்ற அந்த யுத்தம் இப்போ நடக்கிறதா தான் எனக்கு தெரியுது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம், அடுத்தடுத்த நிலையில் என்னென்ன நடக்குதுன்றதை நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம்.